கட்டையில போட்டுட்டு நல்லா ஊத்திட்டு கட்டி வச்சு அப்படிலாம் நீ படிக்க வேணாம், நான் ஹோட்டல்ல சேர்த்து விடுறேன். இதுக்கப்புறம் பொரோட்டானா தலை வச்சு கூட நான் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து துபாக்கூர் மாஸ்டர். இது வந்து இந்த முழுக்க முழுக்க செஞ்சது என் 6 உயிர் நாத்தனார்களுக்கு தான். நான் எதுக்கும் அசர மாட்டேனே. எல்லா திறமையும் இருக்குல்லங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, முழுமையாக மாறிய பரோட்டா மாஸ்டரை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இரவு சாப்பாடு எங்களுக்கு பரோட்டா. அதாவது மதியத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு தான் பார்த்தோம், அப்படியே நகர்த்திக்கிட்டு ராத்திரிக்கு வந்துட்டோம். இப்ப மணி 7 ஆகுது. எப்படியும் 10 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன நான் எடுத்து வச்சிருக்கேன்னா, மாவு எப்படியா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அதனால குருமாலாம் என்ன வைக்கல, சால்னாலாம் என்ன வைக்கல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு மைதா மாவு வந்து மாசத்துல இல்ல வருஷத்துலயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க செய்யறோம். அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன், அது கோவிட் காலகட்டத்துல. அதோட இப்பதான் செய்யறேன். பசங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். அதனால அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் நீங்க சமைச்சு கொடுக்குறீங்க இலக்கியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆசைப்பட்டு கேட்டதுனால மைதா தான், இருந்தாலும் நம்ம வீட்லயே செய்யற ஹைஜீனிக்கான ஃபுட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிலோ மைதாவை கொட்டிப்போம். நான் வந்து யூடியூப் சேனல் பார்த்துதான்ப்பா செய்யறேன். அவங்க என்னென்ன போட்டாங்களோ எல்லாத்தையும் அதே மாதிரி போடுறேன். என்ன ஒண்ணு கொடுமைனா, சாயந்தரமே நான் அடுப்புல, அதாவது கேஸ்ல வந்து சால்னா வச்சிரும். பரோட்டா மட்டும் நம்ம போட்டு வீடியோ எடுத்துக்கோம் அப்படின்னு நினைச்சேன். ஏன் நேரமா என்னன்னு தெரியல, கேஸ் புடுங்கிட்டு போயிட்டு. கேஸ் இல்ல. சாயந்தரத்துல இருந்து டீ கூட குடிக்காம குடும்பமே கடையில வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். நாளைக்கு ஸ்கூலுக்கு தான் என்ன நிலைமைன்னு தெரியல. அடுப்புல சமைக்கணும். மாவுலாம் எடுத்துலாம் வச்சுக்கறதுனால இல்ல கேக்குறேன், சப்பாத்தி மாதிரி பிணையணும். மாவுலாம் எடுத்து வச்சுக்கிறேனா? இல்ல, மறந்துட்டேன். பல வருஷம் ஆயிட்டு. கொரோனா காலகட்டத்துல சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் செஞ்சேன் 1 கிலோ மாவுல. சிக்கன் கிரேவி இல்ல, மட்டன் கிரேவியும் பரோட்டாவும். அப்ப வந்து காத்து செம்ம காத்து அடிச்சது. நாங்க புளியாம்பழம் பொறுக்க போனோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, யாருமே ஊரை விட்டு வெளில. இங்க பாருங்க, இவ்வளவு மாவையும் நான் போடணும். சாமி, நீங்க நிக்கிறதுக்கு அந்த கல் இருக்குல்ல, அத எடுத்து நல்லா கிளீன் பண்ணுங்க. நம்ம வீட்டு வேலை நடக்கும் போது கிச்சனுக்கு டைல்ஸ் ஒட்டினாங்கல்ல, அந்த கல்லு பீஸ் இவ்வளவு பெரிய பீஸ் இருந்துச்சு. பகல் நேரத்துல எடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ராத்திரி செய்யறதுனால எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் உங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. இப்ப வந்து சால்ட் சேர்த்துப்போம், தேவையான அளவு சால்ட். இது வந்து சுகர் வந்து அப்பதான் அந்த கலர் வருமா, அந்த ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வருதுல, அதுக்காக வந்து ஜீனி போட்டுப்போம். போதுமா? எவ்வளவுலாம் தெரியலையே, குத்து மதிப்பா போடும். 1 கப்பா? அது வேற கருப்பட்டி மாதிரி ஆயிட போகுது. போதும், அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம தண்ணி ஊத்தி, இது வெந்நீர் கிடையாது, நார்மலான பச்சை தண்ணி தான், ஊத்தி பிசைந்து கொள்வோம். நான் அடிப்பேன், நீங்க வைங்க. என்ன இலக்கியா வேணா சொக்கன்னு நினைச்சீங்களா? சொக்க இல்ல, பொக்க. சொத்தன்னு நினைச்சீங்களா? முட்டையா? வெஜிடேரியன் பரோட்டா. இதுல முட்டை எல்லாம் போட மாட்டாங்க. போடல. ஐயா, முட்டை போட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். இதே அப்படியே இல்ல வாய மூடு. இது போதுமா? இதுக்கு மேல யாரு ஊத்துவா? இதுக்கு மேல ஊத்துனா மைதா பாயசம் தான் குடிக்கணும். அதான் இப்ப வந்து நம்ம என்னது என்ன மாவா? அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். நம்ம வந்து பரோட்டானாலே எண்ணெய் தான், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அதனால வந்து நம்ம எண்ணெய் தான் ஊத்திக்கணும். ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கு.
அப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டாம வருது பாருங்க. அவ்வளவுதான், இட்லி துணியை வச்சு மூடியாச்சு. அவ்வளவுதான்ப்பா. பரோட்டா சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப வந்து இந்த வெந்நீரை வந்து இறக்கி வச்சுப்போம். இதுதான் வந்து சால்னாவுக்கான குண்டான் சால்னாவுக்கான குண்டான். இப்ப சால்னாவுக்கு வந்து என்னென்ன வச்சிருக்கேன்னா, காய் கறியாது எதுவுமே கிடையாது. இவ்வளவு வெங்காயம் போட மாட்டேன், கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருவேன். அதுவே 1 கிலோக்கு நான் அரிஞ்சு வச்சிருப்பேன் போல இருக்கு. வெங்காயம், சூம்பி போன புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் பாருங்க, பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு. அப்புறம் வந்து தக்காளி, ஒரு 6 தக்காளி வச்சிருக்கேன். அது கூடவே இதுல வந்து பொட்டுக்கலை, கசகசா, முந்திரி எண்ணிக்கை எல்லாம் தெரியலப்பா. நீங்க நான் ஒரு 20 இருக்கும், 20 முந்திரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம். அப்புறம் வந்து ஒரு 2 தேங்காவை வச்சிருக்கோம். அது எப்படி வருது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் தேங்காவும் வெங்காயமும் போட்டுப்பேன். அதனால இவ்வளவுமே போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன பொடி அப்படின்னா, கரம் மசாலா, காஷ்மீர் தூள், மஞ்சத்தூள், காரத்தூள், மல்லித்தூள், இது மட்டும் தான் வச்சிருக்கேன். சிக்கன் தூள் இருந்தா கூட போட்டுக்கலாம். நம்மள்ட்ட சிக்கன் தூள் இல்ல, அதனால இருக்கா சிக்கன் தூள். சரி, சிக்கன் தூள் போட்டுக்கோங்க, ஒரு 50 கிராம் அளவு. அவ்வளவுதான். சட்டி காஞ்சிருச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கிறோம். கட்டன்னு தான். மாஸ்டர், யாராவது மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர் வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் இலக்கியா மாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சால்னா வந்து நான் வைப்பது தப்பு அப்படின்னாலும் சுட்டி காட்டுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த தடவை வந்து மாத்திக்கிறேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திப்போம். இது ஏன் கட்டிருக்கான்னு எனக்கே தெரியல, சொல்லாமலான்னு கிடக்கு. புதுசா எடுத்தேன், அதனாலதான் போட்டிருக்கேன். 2 எடுத்தேன், குட்டிமா 1 போட்டிருக்கு பிளாக் கலர்ல, இது 1. எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் வந்து புதினா, கொத்தமல்லி போட்டுப்போம் அந்த எண்ணெயில, அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். அப்புறமா வெங்காயம். அவ்வளவுதான்ப்பா. இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப போட்டா மாதிரி சதன்னு ஆயிடும். இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சொல்ல மறந்துட்டேன். நானே மறந்துட்டேன். இல்ல, இங்க எடுத்து வைக்கல. ஓரளவு வெங்காயம் வதங்கி விட்டது. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு 6 தக்காளியை போட்டுப்போம். அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரமான மிளகா ஒரு 5-10 இருக்கும், அதையும் போட்டுப்போம். 9 தான். அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். எண்ணெய் போதும், எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் தான் ஊத்துறது. இப்ப வந்து இந்த தூள் வகையெல்லாம் போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கல்லை, கசகசா, முந்திரி, இது எல்லாமே வந்து பேஸ்டா அரைச்சிக்கும். நான் இவ்வளவு தேங்காய் போட மாட்டேன், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடும். அவ்வளவுதான். அது கூடவே இந்த தூள் எல்லாம் போட்டுப்போம். அவ்வளவுதான். இந்த வெந்நீர் ஏற்கனவே அடுப்புல போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஊத்திப்போம். வெந்நீர் தான் ஊத்தணும்னு இல்ல, என்கிட்ட இருக்கிறதுனால நான் வெந்நீர் ஊத்திக்கிறேன். சீக்கிரம் வேலையாகும். அடுத்தது இந்த தண்ணியை ஊத்திப்போம். போதுலங்க? ஆமா, போதுலங்க, போதும். என்ன நாயம் வைக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுதான். உப்பு போட்டுப்போம். உள்ள வந்து பேஸ்ட் அரைச்சாவுது. இதால மூடிடும். இது வந்து மைதா மாவு, இதை ஓரமா எடுத்து வச்சிடும். எந்த கல்ல? இதையா? அது யார் உடைப்பா? இந்த கல்லு வந்து நம்ம கிச்சன்ல போட்டிருக்கோம்ல, அந்த கல்லு தான். நல்லா கழுவிட்டு வந்து வச்சிருக்கோம். அத ராசாத்தி அடிச்சிட்டியா இல்லையா? இதை நல்லா இப்படி தொடச்சிட்டு இது மேல வச்சுப்போம். இது வந்து எனக்கு ஸ்டூலு, காலு காப்பாடி இப்பதாங்க வாட்டமா இருக்கு. அதுலதான்ப்பா. என்ன ஒட்டிட்டு வருது? எண்ணெய் ஊத்தணுமா இன்னும்? இல்லங்க, அது அப்படித்தானே இருக்கும். இது என்ன இப்படி ஒட்டிட்டு வருது?
இல்ல இந்த பாருங்க, அது நம்ம துணியில ஒட்டிருக்கு. துணியில உதறிட்டு சுத்தமா எப்படிதான் ஒட்டுமா என்னன்னு தெரியல. அது வந்து துணி வந்து ஈரமா போட்டேன்னா ஈரம் இல்லாம இருந்துச்சா? கல்லு வெடிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா இந்த அம்மா தயவு செஞ்சு இதை அப்படியே துவைச்சு வச்சிரு கையோட. காலைல எல்லாம் இட்லிக்கு சிரிப்பா சிரிச்சு விடணும். இப்படிதான் ஒட்டுமா? நீங்க யாராவது பரோட்டா போட்டிருந்தா சொல்லுங்க, இந்த மாதிரி ஒட்டுமா என்னன்னு. இது அப்படியே உரமா வச்சிரும். என்ன இதான் பரோட்டா? உருண்டை பிடிக்க போறான். இந்த கட்டையில போட்டுட்டு நல்லா உருட்டிட்டு கத்தி வச்சு அப்படிலாம் உருண்டை அப்படிலாம் வராது. அப்படிதானே? என்ன தடவை என்ன அங்க நான் வந்து முன்ன பின்ன வந்து எங்கேயாவது ஏதாவது செய்யணும்னா என்ன ஒரு ஹோட்டல்ல வந்து சேர்த்து விடுங்க. அப்பதான் எனக்கு வந்து வரும். ஹோட்டல்ல நல்ல ஹோட்டலா சேர்த்து விட்டு உருண்டை நான் பிடிச்சிருவேன். இப்படிதான் கட் பண்ணணும். பெருசா அது புல்க புளிக்கா போட்டுட்டு நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் சுடுறேனே. பெரிய புரோட்டா தான் ஒண்ணு தின்னுட்டு ஓடுங்க. இது எப்படி வரும்? வரமாட்டேங்குது. நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்க மாவை ஒட்டிக்காது. 2 கிலோ மாவை புடிச்சு அழகா கத்தி வச்சு சின்ன கட் பண்ணி வாயை மூடு குட்டிமா. உருண்டைன்னா என்னன்னு தெரியுமாக்கா? உருண்டைன்னா என்ன? உருண்டை வழுக்கிட்டு போகுது பாரு. இப்படிதானங்க? அப்படிதான். தந்தை சொல்லி தட்டாதே, ஊத்தாத போதும். இதே ஊருக்கே இது போடலாம், பரோட்டா போடலாம் போல. அடிச்சிருவா சொல்லிட்டேன். என்ன எட்டக்க போயா? நீ படிக்க வேணாம், நான் ஹோட்டல்ல சேர்த்து விடுறேன். இது வந்து கரெக்டானது இப்படி ஷேப்பா வரணும். அந்த மாதிரி நம்ம பரோட்டா மாவு வச்சுக்கணும். நீ அது சொல்லிதான் கொடுக்காருக்கா. நீ செய்யறத மட்டும் அவங்க பாப்பாங்க. நவுந்துக்கோ குட்டிமா, நவுந்துக்கோ. போதும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் நினைக்காத. அவங்க எக்குக்கா செஞ்சுட்டு அவங்க வீட்டு வாங்கி வச்சுக்க போறாங்க. இப்பதாக்க மாவு செட் ஆயிருக்கு. அதான் அங்க இருங்க. இப்பதான் பஃப்னு இருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் கோழி முட்டை தான். கொதிக்குது, நல்லா கொதிக்குது. கொதிக்கட்டும், அவ்வளவுதான். நல்லாதான் இருக்கு. எங்க பாருங்க, நல்லா இப்ப செய்யறேன் பாருங்க. அம்மா, பரோட்டாவுக்கு டேஸ்டே வந்து பரோட்டா மாஸ்டரோட வியர்வை துளிகள் தான். நான் எங்கேயாவது நான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா செய்யறேன், எவ்வளவு சுத்தமா வர மாட்டேங்குது காத்தடிக்கிறதுல. அதனால வந்து இங்க பாருங்க, இப்படி நல்லா பலூன் மாதிரி இருக்கா. அவ்வளவுதான். எட்டக்கு போயா? இழுடியாதா? இழுத்தாதானே போடுறீ. இதுல எத்தனை பரோட்டா இருக்கும்? இதுல ஒரு 20 இருக்குமா? சரி, இது வந்து அப்படியே இருக்கட்டும். சரி, இப்ப வந்து நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம். அதெல்லாம் வைக்க தேவையில்ல. இது என்ன புழுக்கையா இருக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் போட்டது எடுதா? ஃபர்ஸ்ட் போட்டதையா? இத எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட். என்னத்த வச்சு? ஏய், என்ன போதுங்கிறீங்க? என்ன தானே ஊத்தணும் நிறையா? என்ன போதுமா? சப்பாத்தி சப்பாத்தி வச்சு அழுத்திட்டு தான் நானும் மாஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுப்போம். போட்டுட்டு இத வந்து இப்படியே இழுத்துப்போம். என்னது? எண்ணெயை தடவிடுங்க. வேணாம் வேணாம், இருங்க. அப்படியே விசுருக்கா நீங்க? நான் போடுற மாதிரி நான் போடுறேன். ஏய், கரெக்ட் தான். இருங்க, நான் வந்து நூல் பரோட்டா செய்யறேன். இருங்க. மிஷின் வரதுக்கு முன்னாடி துணி அதே நினைப்பேன். உன் வேலையை பாரு குட்டிமா.
அக்கா அது அப்படியே நீட்டா நான் இழுத்து போட்டு இப்படி சுருட்டி. வைக்கிறேன்க்கா. அக்கா ஆ? அது அப்படியே நீட்டா இல்லாம் நான் சொல்றேன். ஏன் நான் வந்து எப்படி தெரியுமா செய்வேன், இது வந்து என்ன ஏன் இப்படி இலகுது, அப்படியே இப்படி சுருட்டு. எப்படி சொல்றேன், சுருட்டாத. அது சுருட்டு வச்சு அழுத்து. அப்புறம் அவ்வளவு. ஏய் பரோட்டா ரெடி. இங்க வருங்க பரோட்டா மாதிரி இங்க வருங்க, அழுத்துக்கா, கொஞ்சம் அழுத்துக்கா. இங்க வருங்க, அழுத்தி அழுத்தி எல்லாம் அழுத்து. அவ்வளவுதான் பரோட்டா வந்துருச்சு. நான் உன்னையே போட்டு காட்டுறேன். நான் வந்து நான் செய்யற மாதிரி ஒண்ணே ஒண்ணு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து இது இப்படியே இருக்கா, நம்ம அதுக்கப்புறம் தான் இப்படி இப்படி தட்டி இது பண்ணணும். இப்ப தட்டுவா. அது லேட்டா தட்டுவாங்க, தட்டி ஆ. வச்சிருவாங்க. அப்புறம் தட்டி தட்டி வச்சிருவாங்க, அப்படியே தோசை கல்ல எடுத்து போட வேண்டியதான். நீட்டா. இல்ல வேணாம், ஆசையா இருக்கா. இல்ல இப்ப வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோமா, இது இது வந்து நல்லா இழுத்துக்கணும் இப்படி. நான் வந்து இழுதோ. நான் வந்து இப்படிதான் செய்வேன், அத வந்து நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களும் இந்த குடும்பமே எட்டக்க போங்களாம். என்னம்மா செய்யுது? இரு வரேன். அங்க வர உருது எல்லாம் நாளைக்கு மேல போட்டு இப்படி நல்லா இழுத்து விட்டுட்டு ஓட்டை வரக்கூடாது, ஆனா வந்து எண்ணெய் கிளி பரோட்டா. ஆஹா நூல் பரோட்டா. இங்க பாருங்க, நீ செய்ய தெரியாதவங்க இதை செய்யலாம். கட்ட கட்டையா வருதே. அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த பக்கத்துல இருந்து அதான் இந்த பக்கத்துல இருந்து பொறுமையா அப்படி உருட்டிட்டு வரணும். லாஸ்டா ஒண்ணு இருக்காது. இங்க பாருங்க, இப்படியே உருட்டிட்டு வரணுமா, உருட்டினா இந்த மாதிரி நீட்டா வந்துடுது. அதை பாருங்க, ஏய் அப்படி வரும். அப்படியே என்ன பண்றோம், இங்க வர இங்க வந்து காட்டுங்க, இங்க வந்து காட்டுங்க, பாருங்க. அப்படியே என்ன பண்றோம், இத தூக்கி இப்படி வச்சு அழுத்திடுறோம். அங்க பாருங்க, இதுதான் பரோட்டா, இப்படிதான் செய்யணும். அப்படியே இந்த சைடு வச்சிடுறோம். நான் போட நீங்க போடவே வேணாம், அப்பா போட்டுறாங்க. நாங்க துணி துவைக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் அடிச்சேன், எங்க அடிச்ச நீ? நான் அப்படிதான் அடிச்சேன். இதெல்லாம் இது பண்ணாங்க லேயர் லேயரா வரும். இல்ல, இது பண்ண. அப்படி கத்தி வச்சு கிழிச்சா முட்டை வருமே மாமா செய்யறதுல. முட்டை மாமா போட்டாதான் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி அப்படி இப்படியா இப்படியா அப்படியே அப்படியே எடுத்தாடியா? ஏய் எப்படி கை வச்சுக்கணும், பெறங்குறா. இப்படியா, அப்படியே இப்படிதான். இருங்க வரேன். பபிள் கம் என்ன துப்புன மாதிரி இருக்கு. இதுவும் நல்லா தாங்க இருக்கும். நான் சொல்ல லேயர் புரோட்டானா கத்திய வச்சு செய்யுங்க, அதுதான் நம்மளுக்கு கஷ்டம் இல்லாம செய்யுது. இது வேணுமா, கத்தி கொடுங்க. ஏன் உங்களுக்கு கத்தி, அந்த இது கத்திரிக்காய். இத அப்படியே சேர்த்துப்போம். அங்க வந்து மாஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன வெள்ளையா கல்லு சுடுலியா, புரோட்டா வந்துட்டுடோ. இப்படிமே எண்ணெய் எடுத்துருவாடா, எண்ணெய் ஊத்தணும். புரோட்டா வந்துட்டு, புரோட்டா வந்துட்டு. அது அடுப்பு தணல் போகாம அது அப்படி இருக்கு. குடும்ப எண்ணெய் இதுல ஊத்திடுவாமா, நிறைய ஊத்துறீங்க. அப்படிதான் ஊத்தணும், அப்பதான் வேகும். நெருப்பு எரிஞ்சாதான் வேகும். அது நெருப்பே எரியல, தெரியலையா? இந்திய வரலாற்றுலயே இதுக்கப்புறம் பரோட்டானா தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். இதுலயே 3 கிலோ மாவு, 1 கிலோ எடுத்து வச்சிட்டோம், 2 கிலோ தான் போட்டோம். சுத்தமா அது என்ன முட்டை சேர்க்கணுமா, இல்ல முட்டை சேர்க்காம போட்டாலும் நல்லா வருமா, இல்ல எங்களுக்குதான் மாவு பெசற தெரியலையா என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. கண்ணு எல்லாம் இருட்டி போகுது. குருமா சூப்பரா இருக்கு, குருமா சூப்பரா வந்துருச்சு. லாஸ்டா ஆளுக்கு ஒரு கிளாஸ் குருமாவை கொடுத்து ஒரு பரோட்டாவை கையில கொடுத்து அனுப்ப போறோம் பாருங்க. இப்ப நான் எதுக்கும் அசர மாட்டேனே. ஒரு ரணகலத்திலயும் ஒரு குதூகலம்னா அது நாங்க சமையல் பண்ற மாதிரிதான், எதுக்கும் அசர மாட்டோம். அங்க பாருங்க, அதனாலதான் தின்னுங்க தின்னுங்க திங்காட்டினாங்கிற மாதிரி போடுறாங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம், அதாவது இதெல்லாம் மறைச்சுக்கணும். அது புரோட்டா எப்படி நிக்குதுன்னா இப்படி நிக்குது, இப்படி நிக்குது. இத வந்து இப்படி குத்துற போட்டு அடிச்சாலும் குதூகலமா நிக்குது அப்படியே. நான் நினைச்சேன் எங்க மனச தளர விடாதீங்க, இது வந்து கிழி பரோட்டா, அப்படிதான் இருக்கும், கிழிச்சுதான் போடணும். ஆமையா
நாங்க வந்து ஆமை முதல்ல தவக்கலை எல்லாம் வருது. ஆக மொத்தத்துல பரோட்டா வந்து ரவுண்டா இருக்காது. இன்னும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவ்வளவு பரோட்டா ஏன் அப்படின்னா என் நாத்தனார் வீட்டுக்கெல்லாம் இப்ப குடுத்து விடுவேன். என்ன பரோட்டா அவங்க வீட்டுக்கு போகும்போது மணி 12 இருக்கும். 12 மணிக்கு அபூர்வமான பரோட்டா வச்சுட்டு காலையில போன் அடிப்பாங்க. நாங்க வரல சிவனேன்னு தூங்கணும். 2 பரோட்டாவை கொடுத்து நீ என்ன பண்ண பாத்துட்டு கேட்பாங்க. இப்ப குடுத்து விடுவோம் பாருங்க. பீச்சா பீச்சோ பீச்சோ கையில மடக்கி கட்டுங்க. என்னது இது? எங்க கை சொல்ல கையால பட்டி பட்டி போட்டல. என்ன பண்ணணும்? காஞ்சிர போட்டு என்ன ஊத்து. அது ரொம்ப அந்த இது வருங்க. இதெல்லாம் புரோட்டா மாதிரி இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க காட்ட மாட்டோம். இதுதான் புரோட்டா மாதிரி இருக்கு. வர வர காவியா அத இது எடுத்துரும். இந்த வேலைய 6 மணிக்கே செஞ்சு முடிச்சிருக்கலாம். இட்லி ஊத்தி சட்னி அரைச்சு தின்னுபிடு படுத்திருக்கலாம் சாமி. பரோட்டான்னு உனத்த கலப்பி விட்டு உண்மையா வந்து பெண்டு கழண்டுட்டு, எனக்கு கழண்டதோ இல்ல என் புருஷருக்கு கழண்டுட்டு, இதுக்கப்புறம் வந்து வாழ்நாளே பரோட்டான்னு வாயிலே வரக்கூடாது. பரோட்டா செய்யன்னு சொல்லவே கூடாது. அது எப்படிங்க ஒரு பொருளை வந்து வீணாக்க மனசு வருமா? இது வந்து இட்லியை ஊத்தி சால்னாதான் ஒரு குண்டா வச்சிருக்கேனே, அதனால இட்லியை ஊத்தி மேனேஜ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து வயசான டிக்கெட்டா இருக்கு. அம்மா 2 அத்தைகள் இருக்காங்க, என் புருஷரும் ஒருத்தர் இருக்காரு. 4 டிக்கெட் இருக்கு. இந்த நேரத்துக்கு இந்த மைதா எல்லாம் கொடுத்தா வந்து சரி வராது. பசங்க எல்லாம் 3/4 தூக்கத்துக்கு போயாச்சு. எழுந்தாலும் 2 தான் திங்க. ஆளுக்கு ஒரு இட்லியை ஊட்டி விட்டுருவேன். இது வந்து இந்த முழுக்க முழுக்க செஞ்சது என் 6 உயிர் நாத்தனார்களுக்கு தான். இப்ப நான் குடுத்து விடுவேன் பாருங்க. ஊற வச்சு குடுக்கட்டா அப்படி தனியா குடுக்கட்டா? ஊற வச்சு கொடுத்தாதானே அங்க போறதுக்குள்ள ஊறி போயிருக்கும். இதுவே 2 கிலோ இருக்கும் போல இருக்கு. சில எங்க ஊர்ல எல்லாம் வந்து பரோட்டா போடுறாங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆனா நாங்க போடுற பரோட்டா இங்க பாரு. அதெல்லாம் வந்து துபாக்கூர் மாஸ்டர். நம்மள எங்கேயாவது கூட்டு போட சொன்னா சூப்பரா போடலாம். இங்க இருங்க, இதுல வந்து ஒரு 6-7 பரோட்டா இருக்கும். நான் இதுலயே சால்னா ஊத்தி தரேன்னே வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஊறி போயிடும் அப்படின்னா 3 தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷா திங்கிட்டோம், சூடா திங்கிட்டு நான் ஹாட் பாக்ஸ்ல போட்டு தரோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எங்களுக்கு வந்து அதிகமா தான் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இது வந்து யாரும் வந்து சிரிக்க கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் அது நல்லாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, அதனால ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. இந்த மாதிரி காந்தி காந்தி இருக்கிறது இன்னும் டேஸ்டா இருக்கும். உண்மையா சூப்பரா இருக்கு, நம்பணும் நீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. இது வந்து கண்டிப்பா 4 பேருக்கு இந்த புரோட்டா வந்து ஒன்னொன்னாதான் தருவேன். மத்தபடி வந்து இந்த பாருங்க, இந்த இட்லி வந்து அப்படியே இங்க வெந்துகிட்டு இருக்கு. இதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம்னா 4 பேரும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. இப்படி இப்படி சுடல. இது எப்படியா நாங்குறான்? இது எப்படிங்க? இது வந்து வீச்சான் இது பேரு. இது வந்து இது பேர் வந்து வீச்சுன்னு சொன்னாங்க. மைதா சப்பாத்தி இல்ல வீச்சு தான், வீச்சு தான். முட்டல, இது வந்து முட்டலப்பாவா? மடிச்சா வந்து முட்டை லபாக், லாபா. மடிச்சா வந்து முட்டை லாபா, மடிக்காட்டினா வந்து வீச்சு. வீச்சுனா விசிறி போட்டு படுத்துக்கலாம், உருளலாம். குட்டிமா என் பொண்ணு சொல்லும் பாருங்க உண்மையான டேஸ்ட. பீச் இல்ல, சூப்பரா இருக்கும். இரு, நல்லா சாஃப்டா தான் வருது. இந்த மாதிரியே சுட்டுக்கலாம். இதெல்லாம் மெல்லிசா இருக்கிறதுனால நல்லா ஃபைன் உள்ள போகுது. அது புரோட்டாங்க நல்லா கொஞ்சம் அழுத்தமா மைதா பிசின் மாதிரி இருக்கு. உண்மையா வந்து இதுதான் சூப்பரா இருக்கு.
குருமா வந்து அட்டகாசமா இருக்கு. எப்படி இருக்கு? அப்பா போட்டது சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். எப்படி இருக்கு? சிரிப்பு வரலையா? வரலையா? சரிப்பா, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி சால்னாவை ட்ரை பண்ணுங்க, புரோட்டாவை ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். இதோட புரோட்டா விளாக் முடிவடைகிறது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.